நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறபடினாலே நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரே நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்து அவர் நேர்த்தியாய் நடத்தி வருகிற தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உள்ளத்தில் வைத்த வார்த்தையை இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 10, 11 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரம் வாசிக்கும் போது ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் படப்போகிற பாடுகளை குறித்து ரொம்ப விவரமாக எழுதுகிறார். இந்த 54ஆம் அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனம் ஒடுங்கி போய் இருக்கிறது, சிறையிருப்பில் இருக்கிறது, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது, கண்ணீரில் இருக்கிறது, தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்று சொல்லுகிறார். எது விலகினாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி ஒரு வார்த்தை எங்க ஆவியானவர் அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். நம்ம மேல மனதுருக்கமாக இருக்கிற உலகத்தார் எத்தனை பேர், உறவுகள் எத்தனை பேர் நம்ம மேல மனதுருக்கமாக இருக்கிற ஒரு கர்த்தரை சேவிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. மலைகளே விலகட்டும், நீங்க நம்பி இருக்கிற எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகட்டும், எது விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு தான் சிறுமைப்பட்டவளே என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு கன்னிகைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஏன் சிறுமைப்பட்டவளே என்று கூப்பிடுகிறது, ஏன் பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று கூப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பெண்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு ஸ்திரீக்கும் ஒரு கன்னிகைக்கு ஒப்பிட்டு பேசுறதுனால அப்படி சொல்றாரு. இப்போ ஆவியானவர் அந்த தேசத்தின் நிலைமையை, இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற சிறையிருப்பை அவர் படம் பிடித்து காட்டுகிறார். இது அலறிக்கொண்டு இருக்கிறது இஸ்ரவேல் ஜனம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மீட்பு வராதா, எங்களுக்கு ஒரு சகாயம் வராதா, எங்களுக்கு ஒரு இரக்கம் வராதா, எங்கள் தேவன் எங்களை நினைவு கூற மாட்டாரா என்று சொல்கிறார். அதான் சொல்லிட்டாரு, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்று. நாம் வழிதவரின் ஆட்டை போல நம்ம போனோம், காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி நம்ம திரிந்தோம். அநேக நேரத்தில் தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடலை, அவரை கிரமமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க நேரத்தில் நம்ம காத்திருக்கல. ஆனால் கர்த்தருடைய மனதுருக்கம் இன்ன வரைக்கும் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மனதுருக்கம் நம்மளை தூக்கி நிறுத்தி கொண்டு இருக்கிறது. அவர் மாத்திரம் உங்கள் மேல் என் மேல் மனதுருக்கமா இல்லாமல் இருந்திருப்பாரானால் என்றைக்கோ நம்முடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்களை பாருங்க. அவருடைய மனதுருக்கத்தினால அவரிடத்துல வந்த எல்லா வியாதியஸ்தர்களையும் கர்த்தர் சுகமாக்குகிறார். ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா தேவ பிள்ளைகளே? ஏன் நம்ம பிழைத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஏன் ஜீவனோடு இருக்கிறோம் தெரியுமா? ஏன் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ வருத்தங்கள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நம்ம நடத்துகிறார் தெரியுமா? அவருடைய மனதுருக்கம் நம்ம மேல இருந்ததுனால. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கடந்து வந்த பாதைகள் அதிகமான கண்ணீர்கள் வழியா நீங்க கடந்து வந்திருக்கலாம், அதிகமான வேதனை வழியா கடந்து வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன்னு ஒருவேளை நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே. இஸ்ரவேல் தேசத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒரு கூட்டம் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் தானே இந்த சிறையிருப்பில் இருந்திருக்கிறாங்க. யாரும் இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடல. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் போகிற சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். அதனால ஒரு வார்த்தையை சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே. அவன் இந்த தேசம் சிறுமைப்பட்டதை கர்த்தர் கண்டார். இந்த தேசம் சிறுமையை அனுபவிக்கிறத கர்த்தர் காண்கிறார். அதனால தான் கூப்பிடுறாரு சிறுமைப்பட்டவளே என்று. ஆண்டவராகிய தேவன் நாம் போகிற ஒவ்வொரு வழியும் அறிந்திருக்கிறார். சிலரை நம்மளுக்கு நெருக்கமான உறவுகளா இருந்திருக்கலாம், நம்மளோட குடும்பத்தில் நம்மோடு கூட பயணிக்கிறவங்களா இருந்திருக்கலாம். நம்ம போகிற பாதை உங்களுக்கு தெரியாது. யோபு ஒரு வார்த்தையை சொல்வார், நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்வார். நம்முடைய போகிற ஒவ்வொரு வழியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம விடுகிற அங்கலாய்ப்பு, நம்ம விடுகிற பெருமூச்சு, நம்ம தவிக்கிற தவிப்பு, நம்ம கண்களிலிருந்து வடிகிற அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிற தேவன் நம் போகிற எல்லா சூழ்நிலைகளும் அறிந்திருக்கிறார். அதனால அறிந்திருந்து இஸ்ரவேல் ஜனத்தை கூப்பிடுறாரு, ஏ சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டு இருக்கிறியா? நீ பெருங்காற்றில் அடிக்கப்பட்டது போல இருக்கிறியா? தேற்றரவற்றது போல இருக்கிறியா? எவ்வளவு அழகா இஸ்ரவேல் ஜனத்துடைய சிறையிருப்பு அறிஞ்சு கூப்பிடுறார் பாருங்க. சொல்றது சாதாரணமான
தேவன் அல்ல, மனதுருகுகிற தேவன். தம்முடைய மனதுருக்க நிமித்தம் இப்படி கூப்பிடுறாரு. ஏ சிறுமைப்பட்டவளே, ரொம்ப சிறுமைப்பட்டுட்டியா? நமக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத சிறுமைகளே இல்லை, நம்ம கடந்து போகாத பாதைகளே இல்லை, நம்ம வடிக்காத கண்ணீர்களே இல்லை. அவ்வளவு அங்கலாய்த்தோம், அவ்வளவு சிறுமைப்பட்டோம், அவ்வளவு ஒடுக்கப்பட்டோம், அவ்வளவு ஜனத்தின் மத்தியில் சிலர் நம் நிந்தையாய் அவமானமாய் ஏளனமாய் நம் நிறுத்தப்பட்டோம். அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட நாட்களை கர்த்தர் காண்கிற தேவனா இந்த ஜெப நேரத்தில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, அதிகமாய் துன்பப்படுத்தப்பட்டவளே, அதிகமாய் ஒடுக்கப்பட்ட தேவ ஜனமே, அதிகமாய் நிந்திக்கப்பட்ட தேவ ஜனமே, நாம் போகிற ஒவ்வொரு பாதையும் அறிந்ததனால இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனத்தோடு கர்த்தர் பேசுகிறார். சிறுமைப்பட்ட என் பிள்ளையே, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளையே, நான் உன்னை கண்டுவிட்டேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதா இதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பெருங்காற்றில் அடிபட்டவளே. பெரிய காற்றுக்கு யாருங்க நிற்க முடியும்? காற்று ரொம்ப பொல்லாதது, காற்று ரொம்ப பயங்கரமானது, இருக்கிறத இல்லாத மாதிரி ஆக்கி விட்டு காற்றுக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டது போல இருக்குது இந்த இஸ்ரவேல் ஜனம். இப்போ காற்றில் அடிபட்டா என்னது அது மீதம் இருந்திருக்கும்? அப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் காணாம, ஒரு மகிமையும் காணாம, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டது போல இந்த இஸ்ரவேல் ஜனம் சிறையிருப்பில் அப்படி மீந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வந்த பலவீனமாகிய காற்றுகள், கண்ணீராகிய காற்றுகள், சிறையிருப்பாகிய காற்றுகள், நிந்தையாகிய அவமானமாகிய எத்தனையோ காற்றுகள் நம்ம மேல மோதிச்சு. அது பெரிய காற்றா இருந்துச்சு. மோதினது நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்மேல் மோதினது பெரிய காற்றுகளெல்லாம் மோதிச்சு. தப்பி பிழைப்போம், அப்போஸ்தலர் 27 சொன்னது போல தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலைகள் எத்தனையோ நேரம் உண்டு. வாகனங்களால் வந்த விபத்துகள், மனிதர்களால் வந்த ஆபத்துகள், சொந்த பந்தங்களால் வந்ததான நிந்தையான பேச்சுக்கள், சில அவமானங்கள், சில கண்ணீர்கள், சில உடைவுகள் எல்லாம் காற்றுகளை போல, பெருங்காற்றுகளை போல அகோரமாய் நம்ம மேல வீசினாலும் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் கர்த்தரை காத்து கர்த்தர் தப்ப பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் சிறுமைப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனத்தை, பெருங்காற்றில் அடிபட்ட அந்த ஜனத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். பெருங்காற்றில் அடிபட்டவளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காற்றுகள் வீசிச்சு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை காற்றுகள் வீசிச்சு. அதான் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு குரோதமாய் ஜெயக்கொடி கர்த்தர் ஏற்றுகிறார். யூரோக்ளிதான் என்கிற ஒரு கொடுங்காற்று அன்றைக்கு பவுலும் அவளோடு சேர்ந்தவர்களும் பயணிக்கும் போது அகோரமாய் அந்த கப்பலில் வந்து மோதுது. வேதம் சொல்லுகிறது, கப்பலின் பின்னணியமே உடைஞ்சிச்சு. கப்பல் அப்படி ஈஸியாக உடைக்க முடியாது, ஆனால் அந்த காற்று மோதி கப்பலின் பின்னணியமே உடைஞ்சிருச்சு. அவ்வளவு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் அவளோடு இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அந்த அக்கறையாகிய கானானாகிய கரை போய் சேரும்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அழகாய் நம்மை நடத்தி வருகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் வீசின எத்தனையோ காற்றுகள் மத்தியிலும் இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு என்று பலவீனமாகிய காற்றுகள் நம்ம வாழ்க்கையில் வீசின போது, கண்ணீராகிய காற்றுகள் நம்ம வாழ்க்கையில் வீசின போதெல்லாம் கர்த்தர் அமைதல் படுத்தினாரே. அந்த நல்ல நாட்களை எத்தனை பேர் நம்ம நினைச்சு நன்றியா இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. நல்ல ஒரு மாதத்தின் முடிக்கிற தருவாயில நம்ம வந்து நிற்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஞாபகத்துக்கு வரட்டும். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதைகள் ஞாபகத்துக்கு வரட்டும். இவ்வளோ காற்றுகள் அகோரமாய் வீசும்போது அந்த கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இருந்திருக்காவிட்டால், அந்த தேவன் மாத்திரம் நம்மோடு கூட இருந்திருக்காவிட்டால் என்றைக்கோ நம்முடைய ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அடுத்ததா சொல்றாரு, தேற்றரவற்றவளே என்று சொல்லுகிறார். தேர்தலே இல்லை இஸ்ரவேல் ஜனத்துக்கு, ஆறுதலே இல்லை. அவ்வளோ சிறையிருப்பில் அவ்வளோ உபத்திரவங்களை அந்த தேசம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று சொல்லுகிறார். ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை. இதுதான் இப்ப இஸ்ரவேல் ஜனத்துடைய நிலைமை. அதை தான் சொல்றார், தேற்றரவற்றவளே. இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரம் சொல்லல, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம அனுபவித்திருக்கிறோம். வாழ்க்கையில விசாரிக்க ஆள் இல்லாம, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம, அன்பு செலுத்த யாரும் இல்லாம எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் பயணித்தது உண்டு. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, இதோ நான். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு, இதோ நான். இப்போ ஆண்டவர் 3 வார்த்தை சொல்லி கூப்பிட்டாரு. சிறுமைப்பட்டவள், பெருங்காற்றில் அடிபட்டவள், தேற்றரவற்றவள் சொல்லிட்டு சொல்றாரு, இதோ நான். அப்படின்னா இப்ப நான் தலையிடுகிற நேரம் வந்தாயிற்று. இவ்வளோ நாளும் நீ சிறுமைப்பட்டிருந்த, பெருங்காற்றில் அடிபட்டிருந்த, தேற்றரவு இல்லாமல் இருந்த, ஆறுதல் இல்லாமல் இருந்த, ஒடுங்கி போயிருந்த, கண்ணீர்ல இருந்த, சிறையிருப்புல இருந்த, இதோ நான். அப்படின்னா நான் சடிதியா வந்துட்டேன், நான் சடிதியா உன் வாழ்க்கையில இடைபட போறேன், நான் உன் வாழ்க்கையில தலையிட போறேன். ஆண்டவர் தலையிடாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறுவதே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் மாறுவதே இல்லை.
ஆண்டவர் வந்துட்டார் நம்முடைய சூழ்நிலை மாறும். அப்பா வந்துட்டார் நம்முடைய கண்ணீர்கள் மாறும். அப்பா வந்துட்டா சுகம் வந்துடும். அப்பா வந்தா முந்தின ரசத்தின் ருசியை பார்க்கலாம் அந்த பிந்தின ரசத்தின் ருசி அதிகமாக இருந்தது போல அவ்வளவு ஆச்சரியமா நடக்கும். எப்போ அப்பா நம்ம வாழ்க்கையில வந்தா, அப்பா நம்ம வாழ்க்கையில தலையிட்டா. துன்பத்தோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பா இதோ நான் என்று. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு நம்பிக்கை தருகிற வார்த்தை ஆண்டவர் கொடுத்தது போல, ஆண்டவரே நீங்க வந்துருங்கப்பா. வரவேண்டிய ஒருவர் அவர் அல்லவா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு குடும்பத்தோடு வாழ்கிறோம். எத்தனையோ உறவுகள் நம்மோடு கூட பயணிக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா அவரை போல வருமா, அந்த நேசரை போல வருமா? மார்புல சாய்ந்து கொள்ள யார் நம்மளை அனுமதிப்பா? துக்கம், துயரம், வேதனை, கண்ணீர், பாடுகள், அங்கலாய்ப்புகள் எல்லா நேரத்திலையும் அசையா அப்படியே மார்புல போய் சாஞ்சுக்கிறோமே. அப்பா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றோமே, அப்பா என்று அலறும் போது அவரும் என்ன நம்மகிட்ட கேட்கிறாரு, பதில் தர்றாரு. அநேக நேரத்தில் நீங்க அதை உணர்ந்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. எத்தனையோ நேரத்தில் கண்ணீர்ல இருக்கும்போது, அங்கலாய்த்து கொண்டு இருக்கும்போது, சிலர் நம்மளே மறந்து நித்திரையா இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டி தேற்றுகிறத நான் எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இல்லை என்றால் ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு தந்து என்னை தேற்றுகிறத எத்தனையோ முறை நான் உணர்ந்திருக்கிறேன். இதெல்லாம் என்ன அனுபவம் தெரியுமா? அப்பா நம்ம கூட இருக்கிற அனுபவம். ஆண்டவர் சொல்றார், இதோ நான், நீ சிறுமப்பட்டு தான் இருந்த, நீ பெருங்காட்டில் அடிக்கப்பட்டு தான் இருக்கிற, நீ தேற்றவில்லாம இருக்கிற, ஆனா நான் வந்துட்டேன், இனி நிலைமை மாறும். அதான் முதலே சொன்னேன், உன்மேல் மனதுருகிற கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்றாரு. மனதுருகிற கர்த்தர் உடைந்து போன வாழ்க்கையிலும் தேவன் இஸ்ரவேலுக்கு தந்த வாக்குத்தத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி என்று கர்த்தர் சொல்றார். உன் கல்லுகள் என்று சொன்னால் அது ஒரு உடைந்து போன வாழ்க்கை. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் தேசத்துடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நம்ம பார்க்கும்போது, ஒரு கட்டிடம் உடைஞ்சா எப்படி இருக்குமோ, ஒரு பில்டிங் எப்படி உடைஞ்சு போனா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி அவர் உருவகப்படுத்தி அவர் சொல்றார். இதோ நான் உன் கல்லுகளை நான் பிரகாசிக்கும்படி வைப்பேன். பொதுவாக கல்லு ஈஸியாக நொறுங்கும், கல் ஈஸியாக உடைந்து போகும். அது மாதிரி உன் வாழ்க்கை இருக்குதா, நான் அதை பிரகாசிக்கும்படி வைப்பேன் என்று சொல்வார். சில குடும்பத்தை பாருங்க, இந்த குடும்பம் வாழாது, இந்த குடும்பம் தலையெடுக்காது, இனி இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி முன்னேறுவாங்க, இனி இந்த குடும்பத்துக்கு என்ன வெளிச்சம், இனி இந்த குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன நன்மை இந்த குடும்பத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் சில குடும்பங்களை பார்த்து பரிகசிப்பதை நம்ம கேட்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையும் குறித்து அப்படி சொல்லியிருக்கலாம், உங்க குடும்பத்தை குறித்து அப்படி சொல்லியிருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து அப்படி சொல்லியிருக்கலாம். இந்த ஜெப நேரத்தில் நம்பிக்கையோடு ஆண்டவர் பார்த்து சொல்ல போறீங்க, யார் சொன்னது வாழாதுன்னு, யார் சொன்னது தலையெடுக்காதுன்னு, யார் சொன்னது இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதுன்னு, நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒருவர். அதான் இதோ நான் என்று சொன்னார். அந்த நான் என்று சொன்னவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைக்கிறார். இருள் நிறைந்த வாழ்க்கையில, வேதனை நிறைந்த வாழ்க்கையில, துன்பமும் துயரம் நிறைந்த வாழ்க்கையில எத்தனையோ இருள்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து மூடி மூடி நம்முடைய பிரகாசம் வெளியே தெரிய முடியாதபடி நம்முடைய பிரகாசத்தை அழிக்க நினைத்த மனிதர்கள் மத்தியிலே இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில ஒளியாய், இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில பிரகாசமாய் இருக்கிறதுனால எத்தனையோ மரண இருள் நம்மளை வாரிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை காத்து வருகிறார். நீங்க நினைக்கலாம், நம்ம ஏதோ காலையில எந்திக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், ஏதோ சமைக்கிறோம், சாப்பிடுறோம், அதனால வாழ்றோம். நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை மதியினமா. நான் சொல்வேன், கர்த்தர் மாத்திரம் நமக்கு அனுசாரியா இல்லாவிட்டால், கர்த்தர் மாத்திரம் நமக்கு பக்கபலனா இருந்திருக்காவிட்டால், கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையா இருந்திருக்காவிட்டால், ஒரு டம்ளர் தண்ணியை கூட எடுத்து குடிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை சிறையிருப்பின் அனுபவங்களை கேள்விப்படுகிறோம், எத்தனை அங்கலாய்க்கிற அனுபவங்களை கேள்விப்படுகிறோம், எத்தனை வியாதிகளை உலகத்தில் கேள்விப்படுகிறோம். எல்லாவற்றின் மத்தியிலும் சிறைகள் மத்தியில மூடி மறைக்கிறது போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வருகிறாரு. அவர் செட்டை நிலையில் அழகாய் கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில வேதனை இருக்குது, நம்முடைய வாழ்க்கையிலும் பலவீனம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு. ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதை அதிசயமா இருக்குது. அதான் சொல்றாரு, நான் உன் கல்லுகளை நான் பிரகாசிக்கும்படி வைப்பேன் என்று சொல்றார். சிறுமைப்பட்ட ஜனத்துடைய கண்ணீரை பார்த்து அவர் சொல்றாரு, கல்லுகள் மறைவிடத்தில் இருக்கும். ஒரு கட்டடம் கட்டப்படும் போது தான் அந்த கல்லை பார்க்க முடியும். கட்டி முடித்த பிற்பாடு கல்லுகளை பார்க்க முடியாது. அந்த கல் ஒருவேளை அஸ்திபாரத்தில் போட்டிருந்தா அது அஸ்திபாரத்துக்குள்ள மறைந்திருக்கும், கட்டிடம் கட்டப்படும் போது சுவருக்குள்ள மறைந்துரும். அதே போல இந்த கல்லுகள் மறைந்திருக்கிறது போல சில மறைவிடத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், குடும்பங்கள்ல மறைந்திருக்கிற சில காரியங்கள், அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்கள், இதை போய் யார்கிட்ட சொல்ல முடியும், இதை போய் சொன்னா யாருக்கும் தெரிஞ்சிட்டா அப்படின்னு சில மறைக்கிற வியாதிகள் உண்டு, மறைக்கிற சில குடும்ப பிரச்சனைகள் உண்டு, மறைக்கிற சில பிள்ளைகளுடைய நிலைமை உண்டு. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் மாறும். கல்லுகளை போல மறைவிடத்துல கூட கர்த்தருடைய பிரகாசம் உதிக்கும். என் பிரகாசம் வரும்போது அங்க இருள் இருக்காது. கர்த்தருடைய பிரகாசம் வரும்போது அங்க இருள் அதை மறைத்து போட முடியாது, அது இருள் அதை மூடி போட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, எதெல்லாம் இருள் நம்ம நினைத்தோமோ, எதெல்லாம்
மறைவிடத்துல வச்சு வச்சு மனசுக்குள்ள வச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறோமோ, சரி இது தெரியக்கூடாது, இது தெரியக்கூடாது, இது தெரிஞ்சிடக்கூடாது, ஐயோ யாரும் இதை ஏன்னு கேட்டக்கூடாதுன்னு எந்தெந்த காரியத்தை குறித்து மறைவிடத்துல மனதுக்குள்ள வச்சு மறைவிடத்துல நின்று நீங்க அழுறீங்களோ, அந்த ஒவ்வொரு காரியத்திலும் இந்த வார்த்தை நீங்க உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கோங்க. ஆண்டவரே எடுத்துக்கோங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, ஆண்டவரே இன்றைக்கு நான் மறைந்திருந்து அழுகிற காரியத்துல மறைவிடத்தில் நின்று வடிக்கிற கண்ணீர்கள்ல ஒரு பிரகாசம் உண்டாகும். ஆண்டவரே அன்றைக்கு இந்த கல்லுகளின் மேல மறைத்து மறைத்து வைத்த சில பலவீனமாகிய கல்லுகளின் மேல, போராட்டமாகிய கல்லுகளின் மேல கர்த்தருடைய பிரகாசம் வரும்போது என் அஸ்திபாரங்கள் நீல ரத்தினங்களாய் மாறும். அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். யாத்ராம் 24:10 அவர்கள் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதங்களுக்கு கீழே நீல கல் இழைத்த அப்படின்னு ஒரு காட்சியை கண்டது அங்கே எழுதப்பட்டிருக்கும். பொதுவாக அந்த ப்ளூ கலர், நீல கலர் என்ன எதை குறிக்கிறது என்றால் பரலோக மகிமையின் சாயலை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கல்லுகளில் மறைவிடத்துல கூட என் பிரகாசத்தை நான் அனுப்பி உன் கல்லுகளை நான் பிரகாசிக்க நீல ரத்தினங்களை போல உன் அஸ்திபாரம் ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. அதான் சொல்லல, ஒரு ஆண்டவர் உள்ள வந்துட்டார்னா, ஆண்டவர் வாழ்க்கையில தலையிட்டார்னா எல்லாவற்றுக்கும் மாற்றம். பாருங்க, கல்லுகளுக்கு ஒரு மாற்றம், அஸ்திபாரத்துக்கு 2வது மாற்றம் வருகிறது. அஸ்திபாரம் எப்படி ஆகுதான், நீல ரத்தினங்களா கர்த்தர் மாற்றுகிறாரா. பரலோக சாயல் அங்கு உண்டாகிறது, மகிமையின் சாயல் அங்கு உண்டாகிறது. அங்கு உண்டாச்சுன்னா கண்ணீர் நிரந்தரமா மாறும், கவலை நிரந்தரமா மாறும், வியாதிகள் மாறும், பலவீனங்கள் மாறும், துக்கம் மாறும், வருத்தம் மாறும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். ஏன்? அது மகிமையின் சாயல் உண்டாச்சு. இவ்வளவு நேரம் நம்ம அழுதோம், இவ்வளவு நாள் நம்ம புலம்பணும், இவ்வளவு நாள் நம்ம தவித்தோம். ஆனா நம்ம தவித்த புலம்பின அழுத ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய மகிமையின் சாயலை கர்த்தர் கொண்டு வந்து நீல ரத்தினங்களை கர்த்தர் அஸ்திபாரம் ஆக்கிட்டாரு. இன்னொரு வார்த்தை நான் சொல்லிட்டு போறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்லப்பட்டது போல தள்ளப்பட்ட கல்லா இருந்த நம்மளை ஆண்டவருடைய மகிமைக்கு ஒப்பான சாயலாய் கர்த்தர் மாற்றும்படி அவருடைய மகிமையின் வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருக்கட்டும். நிறைய நேரத்தில் சில குடும்பங்கள் அசைக்கப்பட காரணம் என்ன? சின்ன பிரச்சனை ஆனா குடும்பம் அசைஞ்சிருது, சின்ன போராட்டம் ஆனா குடும்பங்கள் அசைதுன்னு சொல்றதை விட சில குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டே போயிருது. சில குடும்பங்களை பார்த்துருக்குறோம்ல, ஐயோ இந்த குடும்பமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போகுது. அப்படியெல்லாம் நம்முடைய குடும்பங்கள் இல்லாதிருக்க வேண்டுமானால் நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருக்கணும். ஒவ்வொரு நாள் அப்பா நீங்க தான் என் குடும்பத்தின் தலைவர்னு சொல்லணும், பிள்ளைங்கெல்லாம் சொல்லணும், நீங்க தான் எனக்கு தகப்பனா தாயா இருக்கிறீங்கன்னு சொல்லணும், நீங்க தான் என்னை வழி நடத்துறீங்கன்னு சொல்லணும், எந்த வழியில நடக்கணும்னு கற்றுத்தாங்கன்னு சொல்லணும், அப்பா என்ன செய்யணும்னு சொல்லி அப்பாட்ட கேட்டு கேட்டு செய்யணும். எப்போ? அஸ்திபாரம் கிறிஸ்துவாய் மாறும்போது. அதான் ஆண்டவர் மத்தேயுல சொல்றாரு, கண்மலையில கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி கண்மலையில கட்டப்பட்ட வீட்டை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. நிறைய பேர் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல போடப்படலை. பணத்தின் மேல நிறைய பேருக்கு அஸ்திபாரம், வேலையின் மேல அஸ்திபாரம், நம்பிக்கையற்ற உறவுகள் மேல அஸ்திபாரம். தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு இமை பொழுதுல விழுந்து போயிடும் அந்த குடும்பம், ஒரு இமை பொழுதுல நம்முடைய நம்பிக்கை தோற்று போயிடும். நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருப்பாருன்னா எவ்வளவு நம்ப முடியாத சூழ்நிலை இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், தீங்கு என்ன அணுகாது, சாபம் என்ன அணுகாது, வியாதிகள் என்ன பின்தொடராதுன்னு சொல்லி கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா வச்சுட்டீங்கன்னா, இந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிப்பீங்க. அதுதான் ஸ்ட்ராங். அஸ்திபாரம் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அப்பா என் அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருக்கிறதுனால நான் ஜெபிப்பேன், நான் அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருக்கிறதுனால நான் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். இப்படிலாம் இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறா, உன் கல்லுகளை நான் பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்னங்களை உன் அஸ்திபாரமாக்கி. 12ஆம் வசனம், உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அதான் சொல்றார், ஒரு முழு வீட்டையும் கர்த்தர் அங்க சொல்றார். இப்போ இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்குது, இஸ்ரவேல் ஜனம் எப்படி இருக்குது, ஒரு வீடு இடிஞ்சா எப்படி பாழாய் போய் இருக்குமோ அதுபோல இந்த இஸ்ரவேல் ஜனம் சிதறடிக்கப்பட்டு உடைந்து போன நிலைமையில இருக்குது. அதனால முதல்ல சொல்றாரு கல்லுகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், 2வது அஸ்திபாரங்களை எப்படி மாற்றுவேன்னு சொல்றாரு, 3வது சொல்றார் பலகணிகளை பளிங்கும் என்று சொல்கிறார். பலகணி என்ற ஜன்னல் தான் அர்த்தம். ஆண்டு சொல்லாரு, அதை கூட நான் பளிங்காக்குவேன் என்று சொல்ல. இது ஆவிக்குரிய விதத்தில் உங்களுக்கு ஒப்பிட வேண்டுமானால் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உன்னத பாட்டு 2:9 அவர் தன்னுடைய பலகணி வழியாய் தன்னுடைய மலர்ந்த முகத்தை காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். தேவனோடு இருக்கிற உறவு எத்தனை பேருக்கு ஆனந்தமா இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு நாள் ஜெபிக்கிறோம், ஒரு நாள் ஜெபிக்க முடியல, ஒரு நாள் கர்த்தரை தேடுறோம், ஒரு நாள் கர்த்தரை தேடல, 2 நாள் துதிக்கிறோம், 2 நாள் துதிக்க முடியல. அப்படி நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போன மதில போல இருக்குது. ஆண்டு சொல்றாரு, உன் பல
பலகனிகளை நான் பளிங்காக்குவேன். அதனால தான் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பலகனிகள் திறந்திருக்க அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேருடைய பலகனிகள் பளிங்கா இருக்குது? எத்தனை பேருடைய பலகனி, இது ஆவிக்குரிய விதத்தில் ஒப்பிடும்போது பலகனி என்பது பரலோகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பளிங்கு நிறைந்த மாளிகை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதான் உன்னத பாட்டில் நான் சொல்லிட்டேன், அவர் பலகனி வழியாய் தம்முடைய மலர்ந்த முகத்தை காண்பித்தா. ஏன் நேசகுமாரத்தி என்னை மறந்துடுவாளோ? நேசகுமாரத்தி என்னுடைய அன்பை மறந்துடுவாளோ? என்னை விட்டு பின்மாறி போயிடுவாளோ என்பதை அறிந்த நேசர் பலகனி வழியாய் தன்னுடைய முகத்தை அவர் காண்பித்தார். எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தன்னுடைய மலர்ந்த முகத்தை என்னை காண்பித்தார். அந்த அன்பு நிறைந்த முகம், அப்பாவுடைய முகம் ஞாபகத்துக்கு வருதா கர்த்தருடைய பிள்ளைகளே? நம்ம யாரும் கர்த்தரை பார்த்ததில்லை தான், அவரை பார்த்து தரிசித்ததில்லை. வேதம் சொல்லுது அவரை பார்த்து யாரும் உயிரோடு இருந்ததில்லைன்னு. ஆனாலும் அவருடைய அன்பின் சாயல், அந்த மகிமையின் சாயல், அந்த கிருபையின் சாயல், எத்தனை பேர் அதை வாழ்க்கையில் ஃபீல் பண்ணுறீங்க? மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறாராம். யாருக்கு? மணவாட்டிக்கு. இவ்வளோ பாடுகள்லையும் என்னை பின்பற்றி வருகிற மணவாட்டிக்கு, இவ்வளோ கண்ணீர்களும் பின்பற்றி வருகிற மணவாட்டிக்கு பலகனி வழியா, ஜன்னல் வழியா அவருடைய முகம் நமக்கு தெரியுதான். எத்தனை பேர் அதை வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை தேவனோடு உத்தமமாக இருக்கட்டும். மிக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு கடைசி காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, பலகனி தீவிரிக்கிற புறாக்களை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை, அப்படி பாடுறோம்ல, பலகனி தீவிரிக்கும் வான்புறா நான் அல்லவா என்று பாடுகிறது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அப்படி ஒரு நாள் நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு பரலோக வாழ்க்கையை போகிறப்போம் தீவிரிக்கிற புறாவை போல, தீவிரிக்கிற புறாவை போல. பெரும்பாலும் பறவைகளை பாருங்கள், காலை நேரமாக இருக்கலாம், மாலை நேரமாக இருக்கலாம். காலையில் பாருங்கள் ஒரு திசை நோக்கி பறந்து செல்லும், எனக்கு அந்த திசை தெரியல. சாயங்கால நேரத்தில் சில நேரத்தில் வானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி பறந்து வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கூட்டம் கூட்டமாக வரும். கடந்த வாரத்தில் கூட நான் பார்த்தேன், ரொம்ப லைன் பை லைனாக ரொம்ப அழகாக அது பறந்து போய் கொடுந்துச்சு. என் கிட்ட நின்னவங்களாம் கூப்பிட்டு சொன்னேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பறவைகள் பறந்து போகிறதுன்னு சொல்லி. அதுக்கு தெரியுது காலையில் விடிஞ்சிட்டுன்னு, அதுக்கு தெரியுது மாலை ஆயிட்டுன்னா தன்னுடைய கூட்டுக்கு போகணும்னு தெரியுது, இந்த கூடு எங்கே இருக்குன்னு தெரியுது, எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியுது, யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அப்படி தான் புறாக்கள் அந்த பலகனிக்கு தீவிரித்து புறப்பட்டு போகிறது என்று வாசிக்கிறோம் வேதத்தில். இந்த வாழ்க்கையை சீக்கிரமாய் முடித்து விட்டு அவருடைய வருகைக்கு நேராய், இல்லை என்றால் நம்முடைய தேவனை மரணத்தின் மூலமாய் நம்ம இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு தேவனை சந்திக்கும் நம்ம ஆயத்தப்பட போகிறோம். வேதம் சொல்கிறது, உன் பலகனிகளை நான் பளிங்காக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, உன் வாசல்களை மாணிக்க கற்களாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். வாசல்களை தகர்க்கும்படி, ஆசீர்வாதங்களை தகர்க்கும்படி. ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல் எவ்வளவு முக்கியமானதோ அது போல நம்முடைய வாழ்க்கையாக வாசலுக்கு கர்த்தர் ரொம்ப முக்கியமானவர். நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசல்கள், நன்மையின் வாசல்களை அடைக்கும்படி, தகர்க்கும்படி, உடைத்து போடும்படி, நிர்மூலமாக்கும்படி சத்ரு எத்தனையோ விதத்தில் எழும்பி வருகிறான். ஆனால் ஆண்டு வாக்கு கொடுக்கிறா, நான் உன் வாசல்களை நான் மாணிக்க கற்களாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு, பெருங்காற்றில் அடிக்கப்பட்ட இந்த ஜனத்துக்கு இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் அவர் சொல்றாரு, உன் வாசல் மாணிக்கமாக மாறும், உன் வாசல் மாணிக்கமாக மாறும். ஓ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒரு வசனம் உண்டு சங்கீதத்தில், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி என்று வாசிக்கிறோம். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். வீட்டை பூட்டும் போதும் வீட்டை திறக்கும் போதும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே வாசல்கள் பலப்படுத்தப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏதோ வீட்டு வாசல் மட்டும் பலப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லலை. நம்முடைய ஆவிக்குரிய வாசல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிசாசு உள்ள வருவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாசல்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இருந்தால் ஈஸியாக உள்ளே வந்துடுவான். நம்முடைய ஆவிக்குரிய வாசல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இயேசுவே அந்த வாசலாக இருந்தால் அந்த வாசலை தாண்டி ஒருவர் உள்ளே வர முடியாது. மீகால வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் வாசலால் உட்பிரவேசித்து நம்முடைய வீட்டுக்கு வரட்டும். நம்முடைய வீட்டில் ஆவிக்குரிய வாசல் வழியாக தேவன் நம்முடைய வீட்டுக்கு வருவாராக. நம்முடைய வீட்டில் வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுவாராக. வாசல்களை தகர்க்கும்படி, நன்மைகளின் வாசல்களை, சுகத்தின் வாசல்களை, ஆரோக்கியத்தின் வாசல்களை தகர்க்கும்படி சத்துரு எத்தனையோ விதத்தில் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் வாசல்கள்லாம் மாணிக்க கற்களாகும். இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, உன் மதில்களை எல்லாம் நான் உச்சிதமான கற்களாக்குவேன், விலையேறப்பட்ட கற்கள். அதான் சொல்ல, ஒரு முழு குடும்பத்துக்கு வேண்டிய வாக்குத்தத்தம், ஒரு முழு வீட்டுக்கு வேண்டிய வாக்குத்தத்தம், ஒரு முழு தேசத்துக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்றார். கல்லுகள், கல்லுகள், அஸ்திபாரங்கள், வாசல்கள், பலகணிகள் எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்கள் ஆக்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு அவரே அக்கினி மதிலாய் இருப்பாராக, அவரே ஜெயத்தின் மதிலாய் இருப்பாராக, அவரே அபிஷேகத்தின் மதிலாய் நம்முடைய வீட்டுக்கு கர்த்தர் இருப்பாராக. இந்த மதிலை தாண்டி, அதான் வேதம் சொல்லுகிறது அல்லவா, யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எல்லாவற்றையும் வேலி அடைத்தார். ஆனா அந்த வேலியை பிடுங்கி போடும்படி தான் சத்ரு வந்து ஆண்டவற்றை உத்தரவு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லார், எல்லாத்துலயும் நீ கை வச்சாலும் பரவாயில்ல, என் தாசனாகிய யோபுடைய ஜீவன் மேல மாத்திரம் நீ கை வைக்க கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைச்சிருந்ததுனால சத்ருவால உட்புக முடியல. அதனாலதான் அவனை கெடுத்து போடும்படி ஆண்டவற்றை அனுமதி கேட்டுட்டு ஆண்டவர் யோபுடைய விசுவாசத்தை புடமிடும்படி, யோபுடைய விசுவாசத்தை சத்ருவுக்கு காட்டி கொடுக்கும்படி ஆண்டவர் அனுமதி கொடுத்த பிற்பாடு தான் அவன் உள்ள வர முடிஞ்சு. ஏன்னா அந்த வேலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நம்முடைய குடும்பத்தின் வேலி கர்த்தரா இருக்கட்டும். ஆண்டவர் சொல்ல, உன் மதில்களை எல்லாம் ஓ நம்முடைய வீட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய மதில்கள் அப்படின்னா மதில்னா சுற்றி இருக்கிறது. மதில்னா காம்பவுண்டு. நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும், நம்முடைய குடும்பங்களை சுற்றிலும், நம்முடைய வருமானங்களை சுற்றிலும், நம்முடைய வீட்டில் இருக்கிற கர்த்தர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுற்றிலும் கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற பாதுகாப்பை கர்த்தர் தர்றார். அவர் சொல்றாரு, உச்சிதமான கற்கள் ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அந்த நாட்களில் சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் ஏங்குவாங்களாம். எங்கள் பிள்ளைங்களுக்கு யார் போதிப்பா, எங்கள் பிள்ளைங்களுக்கு யார் நல்ல வழியை சொல்லிக் கொடுப்பா, எங்கள் பிள்ளைங்களுக்கு யார் சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு ஏங்குவாங்களாம். அதனால ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். முழு குடும்பத்துக்கு வேண்டிய வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டார். இதை டெய்லி சொல்லணும். படிக்க தெரியாட்டால் நீங்கள் சொல்லணும், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். டெய்லி சொல்லணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்முடைய பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்படணும். கீழ்ப்படியாத பிள்ளைங்க வீட்டில் உண்டு, அடங்காத பிள்ளைங்க உண்டு, வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனா நீங்க இன்னையிலிருந்து நம்பிக்கையோடு அறிக்கையிடணும், விசுவாசத்தோடு சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்படணும். ஆண்டவரே என் பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரே போதிச்சிட்டாருன்னா அதுக்கு பாவம் எது, அசுத்தம் எது, அக்கிரமம் எது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே போதிச்சிருவாரு. அப்போ நம்முடைய வேலை என்ன செய்யும், அங்கே லேசாக போயிடும். நம்முடைய பிள்ளைகளை சத்துரு பறிக்க முடியாது, உலகம் பறிச்சுட்டு போக முடியாது, பிசாசு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போக முடியாது, அசுத்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வராது. ஏன்? கர்த்தரே நம்முடைய பிள்ளைகளை போதிக்கிறார். இந்த போதனை நம்ம பிள்ளைகளுக்கு தேவை, இது கடைசி கால சந்ததிக்கு தேவை, அடுத்த தலைமுறைகளுக்கு நம்முடைய போதனை. நம்ம என்ன நினைப்போம், சில நேரத்தில் நம்ம தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம்ல, நம்ம தான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்ல அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் இந்த வார்த்தையினிலிருந்து நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஏசாயா 54:13, ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படட்டப்பா, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கட்டும். நம்ம பிள்ளைகளுடைய சமாதானத்தை நம்ம காணணும். அதுக்கு தானே நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்து அதை ஆளாக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெபஜீவியம் வரணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபை இருக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்தியம் நிறைந்த சபையில் கர்த்தரை ஆராதிக்கிற மேன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். கொஞ்சம் பிள்ளைங்கள் வழி தவறி போனாலும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும், சொல்ல முடியாத நேரத்தில் ஆண்டவற்றை போய் அறிக்கணும்ப்பா, என் பிள்ளைகள் நீங்கள் போதிச்சிருங்கப்பா. ஆண்டவர் பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் கேட்டிருக்கிறேன். பிள்ளைகளெல்லாம் வழி தவறி போகும்போது ஆண்டவரே பிள்ளைகளை திருப்பிட்டு வந்துட்டாரு. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்கல, எவ்வளவோ போதிச்சோம் கேட்கல, ஊழியக்காரங்கிட்ட கூட சொல்லி பார்த்தோம் கேட்கல. ஆனால் ஒரு சொப்பனம், ஒரு தரிசனம், இல்லைன்ற ஒரு வார்த்தை பிள்ளைகளுடைய நிலைமையை மாத்துச்சுன்னு எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் போது ஈசாக்க ஆபிரகாம் பலிபீடத்தில் கொண்டு போய் என்ன செய்தாரா, கட்டிட்டாருன்னு வேதம் சொல்லுது ஆதியாமத்தில். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. உங்கள் பிள்ளைகள் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்படட்டும். அங்கே தான் போதனை உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார். பிள்ளைகளுக்காக அதிகமாக உங்களோடு பேசியிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி எத்தனையோ காரியத்தை உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். திரும்ப நான் அதுக்குள்ளே போக நான் விரும்பலை. ஆனால் உங்கள் பிள்ளைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளை மிஸ் பண்ணி உங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கிற நீங்கள் அன்பு நிமித்தம், பிள்ளைகள் மேல் வைக்கிற பாசத்து நிமித்தம், பிள்ளைகளுக்கு காட்டுகிற செல்லத்தி நிமித்தம் சில பிள்ளைகளை கண்டிக்கவே மாட்டாங்க. அது தூங்குனா தூங்கட்டும், அது பைபிள் வாசிக்காமல் இருந்தால் இருக்கட்டும், அது ஜெபிக்காமல் இருந்தால் இருக்கட்டும், அது சர்ச்சுக்கு போகாமல் இருந்தாட்டும். நோ இல்லை அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம துரோகம் செய்கிறோன்னு அர்த்தம். பிள்ளைங்க அங்கே வந்து நிற்கணும், அப்பா சமூகத்தில் வந்து நிற்கணும். அதனால தான் இயேசு வாழ்ந்த நாட்களில் ஒரு தாய் வந்து ஆண்டவற்றை கேட்பாங்க, அப்பா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைகளும் சீசர்கள் தான். ஆனால் ஆண்டவற்றிலிருந்து கேட்பாங்க, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது ஒரு பிள்ளை உங்க வலது பக்கத்திலும் ஒரு பிள்ளை எங்களுக்கு இடது பக்கத்திலும் இருக்கணும்னு சொல்லி வந்து கேட்பாங்க. என்ன அந்த தாய்க்கு இருக்கிற விசுவாசம் பாருங்க, என்ன அந்த தாய்க்கு இருக்கிற தாகம் பாருங்க. நம்ம உலக பிரகாரமா நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறோம், உலக பிரகாரமா பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்னு நினைக்கிறோம். பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கைக்காக எத்தனை பேர் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறீங்க? பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக எத்தனை பேர் உத்தரவாதம் பண்றீங்க? பிள்ளைகளுடைய பாவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கிறோம்? எத்தனை பேர் பிள்ளைகளை போதிக்கிறோம்? எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோம்? ஏன் சாமுவேல் என்கிற ஒரு பெரிய
பெரிய தீர்க்கதரிசி கர்த்தர் எழும்ப பண்ணார்னா அன்னாளுடைய பொருத்தனை நான் சொல்ல மாட்டேன், அன்னாளுடைய பொருத்தனை மட்டும்தான் நான் சொல்ல மாட்டேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் பொருத்தனை நிறைவேற்றும்படி எல்கானா அங்கே போனான் என்று போட்டிருக்கோம். எத்தனை பேர் எல்கானாவா மாற ஆசை, எத்தனை பேர் அண்ணாலா மாற ஆசை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிட்டு ஏதோ நம்ம கண்ணை மூடிட்டோன்னா அப்படிதான் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்முடைய தலைமுறைகள் கர்த்தரை அறியணும், நம்முடைய தலைமுறைகள் கர்த்தருக்காக வாழணும். ஏன் நம்முடைய தலைமுறை இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா நம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யணும், தேவனுடைய ராஜரீக பணியை செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்படணும். நம்முடைய பிள்ளைங்க தூர இடத்துக்கு போறாங்கன்னு வைங்க, திருமணமோ இல்லை படிப்பு விஷயமோ ஏதோ தூர இடத்துக்கு போறாங்க, நம்முடைய பிள்ளைகளை நம்ம நேசிப்போம் நினைப்போம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து என்ன சாப்பிட்றாங்களோ என்ன செஞ்சாங்களோ நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அல்லவா? அந்த அப்படிப்பட்ட கடினமான நேரத்தில் கர்த்தரே என் பிள்ளைகளை போதிக்கும் போது நான் என் ஆண்டவரே கவலைப்படணும். கர்த்தரே என் பிள்ளைகளுக்கு போதிப்பார், கர்த்தரே என் பிள்ளைகள் நடத்துவார், கர்த்தரே என் பிள்ளைகள் ஆசிரியப்பார். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுவயதிலிருந்து எவ்வளவு உங்கள் கர்த்தருக்காக உங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியுமோ அவ்வளவு கர்த்தருக்காக உங்கள் பிள்ளைகளை வளர்த்துருங்க. அதோடைய மேன்மையை வாழ்நாளெல்லாம் நீங்கள் மாத்திரமல்ல இந்த தலைமுறைகளும் காணும். அதனால தான் ஒரு நம்பிக்கையோடு வாக்குத்தத்தம் கொடுக்குறா. இங்கே சிறை இருப்பில் இருக்கிற ஜனங்கள், அங்கே போய் பிறந்த பிள்ளைங்க, கர்த்தருடைய போதனை இல்லை, அங்கே சத்தியம் இல்லை, அங்கே ஆசாரியன் இல்லை, அங்கே ஆலயம் இல்லை, பாபிலோனில் இருக்கிறாங்க, அருவறுக்கப்பட்ட தேசத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நான் போதிக்கிறேன், உன் பிள்ளைகள் நினைச்சா கவலைப்படுற, நான் போதிக்கிறேன். எத்தனை பேர் பிள்ளைகள் நிமித்தம் அலறி கொண்டு வந்தீங்களோ எனக்கு தெரியாது, எத்தனை பேர் பிள்ளைகள் நிமித்தம் வருத்தப்பட்ட உள்ளத்தில் மறைச்சு வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்குறா, நான் உன் பிள்ளைகளை போதிப்பேன், உன் பிள்ளைகளுடைய பெரிதா இருக்கும், இதை உன் கண்ணு பார்க்கும் என்று ஆண்டவர் நமக்கு ஆனந்தமான வார்த்தை கர்த்தர் நமக்கு தருகிறா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பதை பார்த்து, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற வழியில நடப்பதை பார்த்து நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் நிச்சயமா வரும். உலகத்தின் பிள்ளைகளை போல உலகமாகிய சமுத்திரத்துல, பாவமாகிய சமுத்திரத்துல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வாரி கொண்டு போக விடவே மாட்டாரு. நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரை இறங்குவதாக, இந்த ஜெப நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய போதனை இறங்குவதாக, நம்முடைய பிள்ளைகளுடைய உச்ச தலை மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்குவதாக. இந்த கடைசி காலத்துல எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகள் நிமித்தம் அலறுதல், பிள்ளைகள் நிமித்தம் வேதனை, பிள்ளைகள் நிமித்தம் உடைவுகள், ஐயோ ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாம, பிள்ளைகளுடைய ரட்சிப்பு இல்லாம, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாம அலறுகிற கூட்டங்களை பார்த்து வேதனைப்படுறோம். அப்படியெல்லாம் நம்முடைய குடும்பம் இருந்துடக்கூடாது, அப்படியெல்லாம் நம்முடைய சபை இருந்துடக்கூடாதுன்னா ஏசாயா 54:13 இங்கே ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அடுத்த வார்த்தை சொல்ல, நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். நீதினால நீ ஸ்திரப்படுவாய். இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தரே நான் நீதின்னு சொல்வேன். இந்த இடத்துல வாசிக்கும் போது நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, அவர் நீதினால கர்த்தர் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். ஜெபம் நமக்கு நீதியா இருக்கட்டும், சத்தியம் நமக்கு நீதியா இருக்கட்டும், உண்மை அன்பு இதெல்லாம் நமக்கு நீதியா இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதினால நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை இல்லை. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம், இரு தோணியில கால் வைக்கிறது போல உலகத்துக்குள்ளேயும் சில நேரம் சபைக்குள்ளே இப்படியே கால் வைத்து ஓடுகிற அனுபவம். அதனால ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, அதனால சுகத்தை பார்க்க முடியல, அதனால ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறத பார்க்க முடியல. ஆண்டு சொல்றாரு, நீதினால் நான் ஸ்திரப்படுவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இவ்வளவு நாள் நீ ஸ்திரப்படுத்தப்படாம இருந்த, உன்னுடைய வாழ்க்கை ஸ்திரத்தன்மை உள்ளதா இல்லை, ஒரு உறுதியா இல்லை. ஆனா ஆண்டு சொல்ற, நீதினால் நான் ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கொடுமைக்கு தூரமாவா, பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். என்ன ஒரு அனுகூலமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பா, திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதே இல்லை. ஓ, இந்த வார்த்தை நிறைவேறணும், நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறணும், நம்முடைய ஊழியங்களை நிறைவேறணும், நிறைவேற போகிறது. அப்படிதான் விசுவாசத்தோடு நம்ம வசனத்தை தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். திகிலுக்கு நான் தூரமாவே ஆண்டவர். திகில்னா எதிர்பாராம வர்றது, திடீர்னு ஒரு பயம், ஒரு ஃபோன் வந்து திடீர்னு பயந்துருவோம், ஐயோ ஐயோ என்ன நடக்க போதும் அப்படின்னு. திடீர்னு எதிர்பாராம நடக்கிறது தான் திகில். யோசிக்காதது, நினைக்காதது, நடக்கும்னு எதிர்பார்க்காதது. ஆண்டு சொல்றாரு, அதுக்கெல்லாம் நான் உன்னை தூரமாக்குவேன். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். அப்போ எப்படி திகில் நமக்கு பக்கத்தில் இருக்க முடியாது, தூரமாய் போகும். ஆண்டு சொல்ல, திகிலுக்கு நீ தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய். மனுஷரால் வருகிற கொடுமை, வியாதி என்கிற கொடுமை, அக்கிரமாகிய கொடுமை, சாபமாகிய கொடுமை, எல்லா கொடுமைகளுக்கும் கர்த்தர் தூரமாக்குகிறா. பயம் இல்லாதிருப்பாய். ஓ, அநேக நேரத்தில் பயப்படுறோம். என் நிலைமை எப்படி, என் பிள்ளையுடைய நிலைமை எப்படி, எதிர்காலம் எப்படி, என் சூழ்நிலைகள் எப்படி என்று சொல்லி அநேக நேரத்தில் பயப்படுறோம். ஆண்டவர் சொல்றார், நீ பயம் இல்லாதிருப்பா. அது உன்னை அணுகவே செய்யாது. பயம் உன்னை அணுகாது, கொடுமை ஒன்று அணுகாது, திகில் ஒன்று அணுகாது. என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளை. சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு, சிறைப்பட்டு போன ஜனத்துக்கு கர்த்தர் இவ்வளோ அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கார். இது எதுவுமே உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இவ்வளோ அருமையான வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்குறார். ஏதோ இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரம் நான் சொல்லலை. இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் தேடி வந்த நமக்கு,
நீதியினால் சிறப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். சிலரும் யாரோ போன வாரம் என்கிட்ட சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குது, தூக்கமே வரல ராத்திரியெல்லாம், ஏதோ பயமாகவே இருக்குது, ஏதோ கெட்ட கெட்ட சொப்பனங்களாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன், இவங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு தெரியலையே, ஏன் இப்படிலாம் ராத்திரி ஒரு பொட்டு கூட கண்ணை மூட முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் சத்துரு கொண்டு வந்து விதைக்கிற ஒரு களைகள். இதெல்லாம் பிடுங்கப்படணும்னா உங்கள் ஆவிக்குரிய நிலைமை நீங்கள் தான் காத்துக்கணும். ஒரு அளவுக்கு தான் நாங்கள் உங்களை போதிக்க முடியும், அதுக்கு மேலே எங்களுக்கு போதிக்க முடியாது. நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்க, நீங்கள் எப்படி ஜோம் பண்ணுறீங்க, வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளோட எப்படி பேசுகிறீங்க, இதை எங்களால் கேட்க முடியாது. அதை உங்களை காண்கிற ஒரு தேவன் தான் உங்களோடு இருந்து கண்டு கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பம் ஸ்திரப்படுத்தப்படாமல் இருக்குதா? சின்ன சில வீட்டில் பாருங்கள், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சண்டை தான். என்னத்துக்குனாலும் சண்டை, சொட்டதுக்கு ஏன் இந்த டம்ளர் அங்கே வச்சேன்னு சண்டை, ஏன் காஃபி தானே போட சொன்னேன், ஏன் டீ போடலன்னு சண்டை, ஏன் சாம்பார் வச்சேன் இன்னைக்கு புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னேன்னு சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் ரொம்ப உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தர் மாத்திரம் நம்மளை விட்டு விலகிட்டாருன்னா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அப்படியே ஆப்போசிட்டாக ரிப்பீட் ஆகும். நீதியினால் ஸ்திரப்படுத்தப்படுற அனுபவம் இருக்காது, கொடுமை நமக்கு பக்கத்தில் இருக்கும், எப்போதும் நம்ம பயந்துட்டு இருப்போம், திகிலும் நமக்கு தூரமாக இருக்காது, அதுவும் பக்கத்தில் இருக்கும், எல்லாம் நம்மளை வந்து அணுகும், மாறும், வசனம் வாக்குத்தத்தம் மாறும். அது வேண்டாம் நமக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அதான் சொல்ற, ஜெபமே உங்கள் நீதியாக மாறட்டும், கர்த்தரோடு நடக்கிற அந்த உத்தமமான வாழ்க்கையை உங்களுக்கு நீதியாக மாறட்டும். அதுதான் நமக்கு நீதி. வேற என்ன நீதி அந்த உலகத்தில்? நீதியாக கர்த்தரை சேவிப்பேன், நீதியாக கர்த்தரை தேடும். நீதினா உண்மைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். உண்மையாக கர்த்தரை தேடுங்க, உண்மையாக அவருடைய பாதத்தில் காத்துருங்க, உண்மையாக ஜீவிப்போம். ஒரு வாழ்க்கை அடிக்கடி நான் சொல்வேன், அதை நான் திரும்ப உங்களோட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவன், ஒரு இருதயம் நான் சொல்கிறேன். அதே போல் இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக உண்மையாக வாழ்வோம். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் விலக்கி அது ஒன்று அணுகாது, சாபம் நம்மளை அணுகாது, பாவம் நம்மளை அணுகாது, அக்கிரமம் நம்ம அணுகாது. ஏன் எந்த மாந்திரிக செய்களாக இருந்தாலும், மந்திர சூனிய செய்வினை கட்டுகளாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உடைத்தறிகிற கர்த்தருடைய வல்லமை அது ஒன்னை அணுகாதபடி தீயிலுக்குள்ள நம்ம தூரமாக்கி, கர்த்தரே நம்முடைய மதில்களை சுற்றிலும் அவர் பிரகாசிக்கும்படி வைத்து கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அந்த அதிகாரம் முடியும் போது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எந்த இடத்துல இருந்து ஏவப்பட்டாலும் அது வாய்க்காது. எவ்வளவு பலமுள்ள காரியங்களை நமக்கு விரோதமாக செஞ்சாலும் வாய்க்காது. என்ன நீதியின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறா. அதான் ஏசாயா 54 வாசித்தோம், 11 வசனத்திலே சொல்லிட்டேன், இதோ நான் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நான் வந்து என்டர் ஆகிறேங்கிறார் உன் வாழ்க்கையில். சிறுமைப்பட்ட ஜனமே, காற்றில் அடிபட்ட ஜனமே, தேற்றல் இல்லாமல் இருக்கிற ஜனமே, நான் வந்து உன் வாழ்க்கையில் என்டர் ஆகிறனால இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், மறைவிடத்தில் உருவாக்கப்படும், சதி திட்டங்கள் தீட்டப்படும், வெளிப்பிரகாரமாய் செய்யப்படும் எந்த ஆயுதமாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்கலாம், அந்த ஆயுதங்களை ஏவி விட்டவங்க எவ்வளோ பலவான்களாகவும் இருக்கலாம், அந்த பலவானை விட தேவன் பெரிய பராக்கிரமசாலி நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே இந்த ஆயுதங்கள் நமக்கு வாய்க்காது. சில பேச்சுகள் வாய்க்காது, சில சதி திட்டங்கள் வாய்க்காது. சத்துரு எடுத்த எந்த திட்டமும் நம்முடைய குடும்பத்தில் வாய்க்க போவதே இல்லை. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், தீயிலுக்கு தூரமாக்கி நம்மளை காத்துக் கொள்ளுகிறார். இந்த ஜெப நேரத்தில் அப்படியே தேவனுடைய மகிமை மூடுகிறது, தேவனுடைய மகிமை சபையை மூடுகிறது, குடும்பங்களை மூடுகிறது. அந்த மகிமைக்குள்ள தேவனுடைய ஜனத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். சிறையிருப்பின் அனுபவங்களை கர்த்தர் முடித்து வைக்கிறார். அப்படி நம்பிக்கையோடு முழங்கால் படியெல்லாம் எல்லாரும் ஹalleluya, நன்றியோடு கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya. ரீகமனஹ தரபல பௌஷகதரபல. மலைகள் விலகினாலும், பர்வதங்களே பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னது மட்டும் இல்ல, உன்மேல் மனதுருகிற கர்த்தர், ஓ ராபாலஹ தாரா சாந்தனா, நம்மேல் மனதுருகிற கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அவர் வாக்கு மாற மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல் தவறாத தேவனை நம்ம சேவிக்கிறோம், சொல் தவறாத தேவனை சேவிக்கிறோம், வாக்கு மாறாத உண்மையுள்ள தெய்வத்தை சேவிக்கிறோம். எல்லாரும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, பயந்து போய் இருக்கிறப்பா, என் வாழ்க்கை காற்றில் அடிபட்டது போலவே இருக்குது. ஒரு காற்று போனா இன்னொரு காற்று, ஆண்டவரே இன்னொரு காற்று முடிஞ்சா இன்னொரு காற்று. அப்பா, என்னைக்கு நான் அமைதியா இருப்பேன்? என்னைக்கு இந்த காற்றுகள் அடங்கும் என் வாழ்க்கையில? ரீகா பலபா பலபா. வடிப்பதற்கு கண்ணீர் கூட என்கிட்ட இல்லை ஆண்டவரே. காற்று அடிக்கிற திசையில போகிறதுக்கு எனக்கு பலன் கூட இல்லை ஆண்டவரே. ரீகா பலதரா ரேகமனம உஷகதரகதர பலியாந்தனக துரபலப ரீகபபபபா. அப்பா அப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. சிறுமைப்பட்டு
போய் வந்திருக்கிறேன், ஒடுக்கப்பட்டு போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிறேன், நிலை குலைந்து வந்திருக்கிறப்பா. அதிக காரியம் இருதயத்தையும் என் மனதையும் அழுத்தி கொண்டு நான் வந்திருக்கிறேன். ஓ ரபாலபோ ஷபலகதரா. நமக்கு தான் இந்த வார்த்தை, சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, நான் உன் கல்லுகளை ரத்தினங்களாக்குவேன்னு சொன்னாரு. கல்லுகள்ல கத்தர் பிரகாசிக்கும்படி வைப்பேன்னு சொன்னாரு. ரீகபால கத்தரபா. கல்லுகள்ல ஒரு பிரகாசம், மறைவிடத்தில் அழுது கொண்டிருக்கிற சில காரியங்கள்ல கத்தருடைய பிரகாசம். ஓ ரீகபால கத்தரபலபோ ஷபலகதுரபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ரீகரக துரபலபோ ஷபலகதரா ரீகலக துரபபபப. ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 நன்றியோடு நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா?